இந்த மினி கம்ப்யூட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எஸ், இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் டிக்ஷனரி. இது நமக்கு ஜங்க்யார்டில் தான் கிடச்சிச்சு. ஆனால் இது எப்படி ஜங்க்யார்டுக்கு வந்துச்சுன்னு எனக்கே புரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல மட்டும்தான் கிடைக்கும். எப்படி நம்ம கைக்கு வந்துச்சுன்னே புரியல. ஸோ ஏதோ ஒரு மாயமோ மந்திரமோ கிடைச்சிருச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் டேமேஜான பொசிஷனில் தான் கிடச்சி. ஆனால் எனக்கு ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை இருந்தது என்னன்னா, இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வாங்கினோடனே இது யாரும் ஓப்பன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே யாரும் வேணும்னே வந்து லைட்டரை வச்சு கரெக்டாக வந்து எரிச்சிருந்தாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா செல் வாங்கிட்டு வந்து போட்டு பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுது எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நான் செல் வாங்கியிருந்தேன். இந்த ஃபுட்டேஜ் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே லைவாக எடுத்தது தான், எந்த வகையான க்ராப்புமே இல்லாமல். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஆடியன்ஸ் காமிச்சிடலாம், இன்கேஸ் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா டியர் டவுன் வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் இதுக்கு ஆயுசு கெட்டின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கான ஃபங்க்ஷனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த செல் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கோடு வச்சு தான் நம்ம எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான செல் வந்தாலும் இதில் CR2032 அப்படிங்கிற இந்த வகையான செல் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபார்மெட் இருக்குது, ஆனால் இதுதான் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். நமக்கு வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிக் டவுன் மெத்தடில் தான் போடுற மாதிரி இருக்கும். கிளிக் டவுன் மெத்தடில் டாப் அண்ட் பாட்டம் வந்து கரெக்டாக வந்து மாறாமல் ரெண்டு பக்கமும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணிடணும். அசம்பிள் பண்ணோடனே கரெக்டாக வந்து லேட்ச் வந்து பிடிச்சிருச்சு. பேட்டரிஸை ப்ளேஸ் பண்ணோடனே உடனே நமக்கு வந்து இந்த டிக்ஷனரி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர குஷி, உண்மையாலுமே ஒர்க் ஆயிடுச்சா அப்படின்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காலமாக மண்ணில் பதிஞ்சிருந்துருக்கு. எனக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மண்ணோட தான் இருந்துச்சு. இதை தொடச்சி தான் எடுத்தோம். ஆனாலும் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஆயுசு கெட்டின்னு சொல்லலாம். எல்லாமே ஒர்க் ஆனிச்சு. எனக்கு வந்து சென்டர் பீஸ் வந்து தெரியாமலாம் இல்லை, எனக்கு தெளிவாக தெரியுது. அந்த இடத்துல வந்து கருப்பு தான் அடைஞ்சிருக்கு. ஆனால் கேமராவில் வந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சென்டர் பீஸ் தெரியாமல் இருக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து டிக்ஷனரியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட்டான புக்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னலாம் தெரியணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்பில்ட்டான புக்காக வந்து செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லேர்னர் திங்ஸ். அந்த லேர்னர் திங்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராமர் செக்ஸ் ஆகட்டும், அண்ட் ஒரு வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன் ஆகட்டும், பல விஷயங்கள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் திங்ஸ்லேயே வந்து ஸ்பெஷல் திங்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி நீங்கள் வந்து இன்கேஸ் இதை வந்து ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடிஷ்னலான புக்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் கேம் ஆப்ஷனும் இதில் இருக்குது. கேம்னு ஒன்று நீங்கள் நினைக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒரு கேமையாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி அல்ல, இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் கேம்ஸ் தான் அதிகமாக இருக்குது. லேர்னிங் கேம்ஸில் வந்து எந்த வகையான முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வேர்ட் ஃபார்மேஷனில் தான். ஸோ எந்த விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே திங்ஸ் இல்லை, லேர்ன் திங்ஸ் தான். எல்லாமே விளையாட்டாக கற்றுக்குவோம். அது வந்து அறிவுபூர்வமாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அபாக்கஸ். அபாக்கஸ்க்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ பேசிக்கான அபாக்கஸ் எப்படி இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா அதையும் இங்கே வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி செட்டப் ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அடிஷ்னலான விஷயங்களை வந்து ஆட் பண்ணணும், இல்லை உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். ஏஜ் கேட்டகரி இதுலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜ் கேட்டகரி மூலிமா உங்கள் குழந்தைங்க என்ன ஏஜோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே ஒரு பெரிய ஆச்சரியம். இவ்வளவு சின்ன விஷயத்துக்குள்ளே எப்படி இவ்வளோ விஷயங்களையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு எனக்கு புரியல. இது வந்து 2012 வந்து லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போவே இது வந்து சக்ஸஸாக இல்லையான்னு தெரில. ஆனாலும் இப்போ பார்க்கும்போதும் இது ஒரு பெரிய ஆச்சரியமாக தெரியுது. ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே இவ்வளோ புக்ஸையும் எப்படி வந்து கொண்டு வந்தாங்க. இங்கே மெமரி கார்டு போடுறதுக்கான எந்த வகையான ஆப்ஷனுமே இல்லை. இப்போ தலைமுறை வந்து மெமரி கார்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்களே. ஆனால் அப்போ மொத்தமாக மெமரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்தையும் வந்து கஸ்டமைஸாக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஆகட்டும், கேம்ஸையும் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இவங்க வேர்ஷன் இருக்குல்ல, அந்த ஃப்ராங்க்லின் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ராங்க்லின்ல இருந்து நீங்கள் வந்து கேம்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதுவும் லேர்னிங் கேம்ஸாக. அபாக்கஸ்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதை வந்து வேர்ட் ஆகட்டும், ஸ்பெல்லிங் ஆகட்டும், ப்ரொனன்சியேஷன் ஆகட்டும், வெக்காபுலரிஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சவுண்ட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ நல்லா இருக்குது எனக்கு. அண்ட் லேர்னிங் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட லெசன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரிஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச ஸ்டோரிஸாக அவங்களே ரீட் பண்ணி அவங்கள்ட்ட காமிக்கலாம். இந்த ரீட் அண்ட் ரைட்டிங்லாம் சில பேருக்கு தெரியாது இல்லையா. எனக்குமே ரொம்ப சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 6th வரைக்குமே எனக்கு வந்து சரியாக வந்து ரீட் பண்ணுறதுக்கான ஸ்கில்லே இல்லை. ஆக்சுவலாக அதுதான் உண்மையும் கூட. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஓகே எனக்கு ரீடிங் ஸ்கில்லே பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தான் எனக்கு வந்து ரீடிங் ஸ்கில்லாம் வந்து ட்ரைன் அப் பண்ணாங்க. இன்கேஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். இது அமேசானில் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனால் நான் செக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அமேசானில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லை. நீங்கள் அட்லீஸ்ட் அப்ராட் இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக இது வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் மொபைல்லே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியே கொடுத்துடலாம். ஏன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஆன விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்க வெவ்வேறு விஷயத்துக்கு வந்து அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நோ இன்டர்நெட், நோ ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு பின்னாடி 2 செல்லு ஜஸ்ட் ஆன் பண்ணி அவங்க கொடுத்துட்டோம்னா, இதில் கற்றுக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க கண்டிப்பாக வந்து லேர்னிங்காக தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீபோர்டு வரிசைகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் வந்து நம்பர்ஸ் ஆகட்டும், அதுக்கு அடுத்து அவங்க வந்து ஸ்பெல் பண்ணுற விஷயங்களாகட்டும் எல்லாத்தையுமே வந்து டைப் பண்ணி அதுக்கான ஹெல்ப், ஆரிஜின், மீனிங், ஸ்பெல்லிங் எப்படி வந்து ஸ்பெல் பண்ணுறது, அதாவது 2 வார்த்தை எப்படி பிரித்து அழகாக ஸ்பெல் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை கற்றுக்கலாம். அடுத்து க்ளீனப் பண்ணிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நியூவான வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த டிக்ஷனரிக்குள்ளே இல்லாத வேர்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களே சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக நீங்கள் அதுக்கான மீனிங்ஸை வந்து இதுக்குள்ளே வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு சில வேர்ட்ஸ்க்கான மீனிங் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வேறு மீனிங்ஸோ இல்லை அதை வந்து ரீகரெக்ட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இதை செஞ்சவங்க முன்னாலுமே பெரிய 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 புத்திசாலியாக தான் இருக்கணும். ஸோ இந்த பேக் சைடு ஓப்பனில் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ரொம்ப பெருசாக வேணான்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்கு இல்லையா, அதை வந்து மெர்ஜ் பண்ணி ஒட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா கட் அவுட் வச்சு அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் ஸ்க்ரூ பண்ணும் போது உள்ளே இருக்க சிப்புக்கு எதாவது அடிபட்டுருச்சுன்னா, ஏன்னா இந்த நட்டு என்ன ஸ்பீஷிஸில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணும்போது சிப்பில் தான் பட்டுருச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டேப்பே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ டேப்பு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கார்னரில் படாமல் அழகாக இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எப்பயும் போல் ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்துடும். அண்ட் இதை வந்து டியர் டவுன் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஸோ மேபி நீங்கள் டியர் டவுன் பண்ண சொன்னால் கண்டிப்பாக டியர் டவுனும் பண்ணிடலாம். ஆனால் ஆல் ஆஃப் தட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கற்றுக்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் மொபைல் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி தரீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃப்ராங்க்லின் டிக்ஷனரி மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக அதை வாங்கி கொடுங்க. நெட்டில் உங்கள் குழந்தைங்க இருக்கிறத விட இதில் பல விஷயங்கள் அவங்க கற்றுக்க முடியும். நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷே வந்து கரைச்சி குடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இதில் எல்லா வகையான விஷயங்களும் இருக்குது. பேசிக்கான டைப்பிங்கையும் அவங்க வந்து கற்றுக்க முடியும். ஸோ நார்மலாக சின்ன சின்ன பிஞ்சு கைகளாக இருந்துச்சு அப்படின்னா அழகான டைப்பிங் வந்து பண்ண முடியும். இது எனக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓல்டான பிளாக்பெரி மொபைல் தான் ஞாபகம் வருது. பிளாக்பெரி மொபைலில் இதே மாதிரியான லுக்ஸ் தான் ஆஸ் யூசுவல் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பல அடிஷ்னலான ஆப்ஷன்ஸும் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டச் பேட்லாம் இருக்கும். இதில் டச் பேட்லாம் இல்லை. அதுக்கு பதிலாக கீபோர்ட் நேவிகேஷனே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் பல விஷயங்கள் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி இந்த ஃப்ராங்க்லின் டிக்ஷனரியை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து இதை பற்றின இன்டெப்த்தான வீடியோ நான் போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் 1000 இருக்குது. அதில் எது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். வேறு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம் வந்து ஜங்க்யார்டில் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும், இல்லை அதை பற்றி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையாலுமே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக டிஸ்லைக் பண்ணலாம். ஸ்டே டியூன் வித் அஸ். see you next video.